கம்பேர் -14 அண்ட் -11 இதில் எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம். நம்பர் லைனில் கம்பேர் பண்ணினா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் போட்டுட்டோம். இங்கே மைனஸில் எல்லாமே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே 0 போட்டுக்கிறேன். சரியா? 0 போட்டுட்டு ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, 3, 4, 5 அப்படின்னு இது போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் என்ன வரும் பாருங்க, -1, -2, -3. சரி, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன் தான் போட்டுறக்கூடாது. கரெக்டாக இந்த லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஒரு லைன் தான் கேப் கொடுக்கணும். -4, -5, -6, -7, -8, -9, -10, -11, -12, -13. ஸோ -14 இங்கே வரும். கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க என்ன வரும், -13, இங்க -14, இங்க -15. சரியா? இப்போ -14 எங்க இருக்கு, -14 இங்க இருக்கு. -11 எங்க இருக்கு, -11 இங்க இருக்கு. ஸோ விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் see here -11 is greater than -14. இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா, இஃப் வி ஹாவ் அ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா லார்ஜர் நம்பருக்கு தான் என்ன வரும், லெஸ்ஸர் வேல்யூ வரும். லெஸ்ஸர் வேல்யூ ஆர் லார்ஜர் நம்பர் will be having small value. சரியா? பாருங்க, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண என்ன ஆகும், இஃப் we are moving towards left hand side மூவ் ஆக என்னவாகும், the number becomes smaller. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க 14 rupees கடன் வாங்கியிருக்கீங்க, 11 rupees கடன் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா எது பெருசு, 11 rupees தான். ஏன்னா நீங்க 11 rupees தான் திருப்பி கொடுக்கணும். இங்க எவ்வளவு கொடுக்கணும், 14 rupees கொடுக்கணும். ஸோ which is smaller அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -14 is smaller and -11 is bigger. When we are comparing the negative நம்பரை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் வேல்யூக்கு தான் ஸ்மாலர் நம்பருக்கு தான் என்ன இருக்கும், it will be bigger. இது வந்து என்னது, ஸ்மாலர். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸில் இம்பார்ட்டன்ட். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் நமக்கு இதுவே இல்லை. இப்போ என்ன இருக்குது, இங்கே 11 இருக்குது, -11 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அப்போ எது பெருசுன்னா நம்ம இப்படி 14 பெருசுன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஆனால் நெகட்டிவ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக சரியா, இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக என்ன ஆகும், நம்பர் சின்னதாயிட்டே போகும். நம்பர்னா என்னது, அதோட வேல்யூ சின்னதாயிட்டே போகும். இப்போ -15 பெருசா -14 பெருசானா எது சொல்லுவீங்க, -14 தான் பெருசுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கும்போது கம்மி வேல்யூ இருக்கிற நம்பருக்கு தான் வந்து பிகர் இருக்கும். சரியா? எந்த நம்பருக்கு கம்மி இருக்கோ அதுதான் பிகர் வேல்யூ இருக்கும்.